பிரதமர் மோடியை புகழ்ந்து தள்ளிய செங்கோட்டையன். சமாதானம் பேச 5 பேரை தூது அனுப்பிய எடப்பாடி பழனிசாமி. வணக்கம் நண்பர்களே. தற்போது அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமிக்கும் செங்கோட்டையனுக்கும் இடையே பெரும் மோதல் நடந்து வருகிறது. இதன் காரணமாகவே எடப்பாடி பழனிசாமி கலந்து கொள்ளும் நிகழ்ச்சிகளை தவிர்த்து வருகிறார் செங்கோட்டையன். நேற்று கூட சட்டசபையில் எடப்பாடி பழனிசாமி உட்பட அதிமுக எம்எல்ஏக்கள் அனைவரும் இருந்தபோதும் இவர் அவர்களை சந்திக்காமல் சபாநாயகர் அப்பாவுவை சந்தித்துவிட்டு வந்திருக்கிறார். இதற்கிடையே அதிமுகவின் செல்லூர் ராஜு, காமராஜ் உள்ளிட்ட 5 மாஜி அமைச்சர்களை அனுப்பி செங்கோட்டையனிடம் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. ஆனபோதிலும் அவர் இறங்கி வரவில்லையாம். இப்படியான நிலையில் நேற்று சாணக்கியா சேனலின் 6ஆம் ஆண்டு விழா நடைபெற்ற போது அதில் செங்கோட்டையன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார். அப்போது அவர் பேசும்போது, பிரதமர் மோடி ஒரு சிறந்த ஆளுமை. குறிப்பாக ரஷ்ய அதிபர் புதின், உக்ரைனுடன் போரை நிறுத்த அமெரிக்க அதிபர் டிரம்பும் இந்திய பிரதமர் மோடியும் முயற்சி மேற்கொண்டு வருகிறார்கள். சுமூகமான உறவை எட்ட வேண்டும் என்று இந்த 2 தலைவர்களும் முயற்சி மேற்கொண்டு வருவதாக பாராட்டுகிறார். அந்த அளவுக்கு உலக அளவில் அமெரிக்க அதிபர் டிரம்புக்கு இணையாக மோடியும் இருக்கிறார். இது பெருமைக்குரிய விஷயம். அதேபோன்று கொரோனா தொற்று வந்தபோது உலகிலேயே அதிக மக்கள் தொகை கொண்ட நாடான இந்தியாவில் அனைத்து மக்களுக்கும் தடுப்பூசி போட்ட வரலாறு இந்த மண்ணில் நடந்தது. அது மட்டுமின்றி எல்லைப்புறங்களில் வாழும் மக்களுக்கு மிகுந்த பாதுகாப்பு கொடுத்து வருகிறார். அதனால் பிரதமர் மோடி இன்னொரு கட்சியாக இருந்தாலும் கூட அவர் செய்யும் நல்ல விஷயங்களை பேசிதான் ஆக வேண்டும் என்று கூறியவர், பாரதியார் சொன்னது போன்று சில வேடிக்கை மனிதர்களைப் போல் வீழ்ந்துவிட மாட்டேன் என்று இந்த இடத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் என்று பேசினார் செங்கோட்டையன். அந்த வகையில் இந்த வார்த்தையை அவர் எடப்பாடி பழனிசாமிக்கு சொன்னது போலவே உள்ளது. இந்த நேரத்தில் பிரதமர் மோடியின் செயல்பாடுகளையும் செங்கோட்டையன் பொதுவெளியில் பேசியிருப்பதை வைத்து பார்க்கும்போது, ஒன்று, அவர்கள் அதிமுகவை உடைத்து பாஜகவுடன் இணைந்து தேர்தலை சந்திக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் நேரடியாக பாஜகவில் இணைய வேண்டும். இந்த 2க்கும் வாய்ப்பு இருப்பதாக அரசியல் வட்டாரங்களில் பலரும் கருத்து வெளியிட்டு வருகிறார்கள். மேலும் இந்த சாணக்கியா யூடியூப் சேனல் நிகழ்ச்சியில் ரங்கராஜ் பாண்டே பேசும்போது, தமிழகத்தில் பாஜகவின் வளர்ச்சி குறித்து அவரிடத்தில் கேட்கப்பட்ட போது, பாஜக மட்டுமின்றி எந்த ஒரு கட்சியாக இருந்தாலும் அந்த கட்சியின் தொண்டர்கள் களத்தில் இறங்கி வேலை செய்தால் மட்டுமே கட்சியை வளர்க்க முடியும், கட்சியின் கொள்கைகளை மக்களிடத்தில் கொண்டு சேர்க்க முடியும். குறிப்பாக பிரதமர் மோடி ஒரு நாளைக்கு 20 மணி நேரம் உழைத்து கொண்டே இருக்கிறார். அவர் பிரதமர் வேட்பாளராக இருந்தபோது நாடு முழுவதும் பல கூட்டங்களில் கலந்து கொண்டு பாஜகவின் கொள்கைகளை மக்களிடத்தில் கொண்டு சேர்த்தார். அன்றைக்கு அவர் கொடுத்த அந்த உழைப்பு தான் அவரை பிரதமர் ஆக்கியது. பாரதிய ஜனதா கட்சியை வெற்றி பெற வைத்து ஆட்சி பீடத்தில் ஏற்றியது. இதேபோல் பாஜகவின் பல தலைவர்களும் உழைத்திருக்கிறார்கள். கடுமையாக உழைத்துதான் அவர்கள் தலைவர் ஆனார்கள். அதே போன்றுதான் தற்போது பாஜகவில் இருக்கும் அனைவருமே உழைக்க வேண்டும். குறிப்பாக தமிழக பாஜகவை எடுத்துக்கொண்டால் அண்ணாமலை தலைவர் ஆனதிலிருந்து மிக கடுமையாக உழைத்துக் கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் மீடியாக்களை சந்திக்கிறார், மக்கள் பிரச்சனைகளை பேசுகிறார், திமுகவுக்கு எதிர்கருத்து வெளியிடுகிறார், அமைச்சர்களின் தவறுகளை ஆதாரத்துடன் வெளியிட்டு வருகிறார். இப்படி அண்ணாமலை முழு நேரமும் பாஜகவின் வளர்ச்சிக்காக உழைத்துக் கொண்டிருக்கிறார். அவரது அந்த உழைப்பு தான் மக்களவைத் தேர்தலில் பாஜகவின் வாக்கு வங்கியை இரட்டை இலக்கத்திற்கு உயர்த்தியது. இதுதான் எதிர்காலத்தில் தமிழ்நாட்டில் பாஜக ஆட்சிக்கு வர முடியும் என்ற நம்பிக்கையை அனைவருக்கும் ஏற்படுத்தி இருக்கிறது என்று பேசிய ரங்கராஜ் பாண்டே, தமிழ்நாட்டில் பாஜக வளர்வதற்கு அண்ணாமலை ஒருவர் மட்டும் உழைத்தால் போதாது. அந்த கட்சியின் அனைத்து தொண்டர்களுமே உழைக்க வேண்டும், மக்களை சந்திக்க வேண்டும், பிரதமர் மோடியின் நலத்திட்டங்களை கொண்டு சேர்க்க வேண்டும். அப்படி அனைவரும் சேர்ந்து உழைக்கும் போதுதான் 2036ஆம் ஆண்டுக்குள் தமிழகத்தில் பாஜக ஆட்சியை பிடிக்க முடியும். இது நடப்பதற்கு சாத்தியம் உள்ளது என்று பேசியுள்ளார் ரங்கராஜ் பாண்டே. அடுத்த செய்தி, உங்களை சிறையில் அடைக்காமல் விடமாட்டார்கள். மு.க. ஸ்டாலினுக்கு அதிர்ச்சி செய்தி சொன்ன அரவிந்த் கெஜ்ரிவால். குலை நடுங்கி கிடக்கும் கோபாலபுரம். தற்போது தமிழக அரசில் 1000 கோடி டாஸ்மாக் ஊழலானது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. ஆனால் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினோ இந்த விவகாரம் மக்களிடத்தில் முழுமையாக சென்று சேர்ந்துவிடக்கூடாது என்பதற்காக புதிய கல்விக் கொள்கை, தொகுதி மறுசீரமைப்பு விவகாரத்தை பெரிய அரசியல் செய்து கொண்டிருக்கிறார். என்றாலும் டாஸ்மாக் துறையில் 1000 கோடி ஊழல் நடந்திருப்பதை ஊடகங்கள் மக்களிடம் கொண்டு சேர்த்துவிட்டன. இதனால் அடுத்தபடியாக டாஸ்மாக் துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி உட்பட முக்கிய அதிகாரிகள், டாஸ்மாகிற்கு மதுபானங்களை சப்ளை செய்து வந்த ஆலை உரிமையாளர்கள் என அனைவருக்கும் சம்மன் அனுப்பி விசாரணை நடத்த உள்ளது. இந்த பரபரப்பான சூழ்நிலையில் டெல்லி முன்னாள் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் இந்த டாஸ்மாக் ஊழல் குறித்த தகவலை அமலாக்கத்துறை வெளியிட்டதை அடுத்து மு.க. ஸ்டாலினை தொடர்பு கொண்டு பேசியிருந்தார். அப்போது டெல்லி மட்டுமின்றி சத்தீஸ்கரில் மதுபான ஊழலை வெளியில் கொண்டு வந்து
ஆட்சிக்கு ஆபத்தை ஏற்படுத்தியதை சுட்டிக்காட்டி மு.க. ஸ்டாலினுக்கு அதிர்ச்சி கொடுத்திருக்கிறார். குறிப்பாக டெல்லி புதிய மதுபான கொள்கை வழக்கில் 550 கோடி ஊழல் நடந்திருப்பதாக அமலாக்கத்துறை கண்டுபிடித்தார்கள். அதையடுத்து அப்படி ஒரு ஊழல் நடைபெறவில்லை என்று நாங்கள் தடுப்பதற்கு எடுத்த எந்த முயற்சியும் பலன் கொடுக்கவில்லை. அந்த அளவுக்கு அது சம்பந்தப்பட்ட அத்தனை அதிகாரிகளிடத்திலும் அதிரடியாக விசாரணை நடத்தி நீதிமன்றத்தில் அந்த ஊழலை உறுதிப்படுத்திவிட்டார்கள். அதன் காரணமாகவே எனக்கு முன்பு டெல்லியில் துணை முதலமைச்சர் மணீஷ் சிசோடியா ஓராண்டுக்கு மேலாக திகார் சிறையில் இருந்தார். அதையடுத்து நானும் கைது செய்யப்பட்டு திகார் சிறையில் இருந்தேன். அந்த வகையில் அமலாக்கத்துறையை பொறுத்தவரை மதுபான ஊழல் விவகாரத்தை கையில் எடுத்துவிட்டால் சம்பந்தப்பட்ட மாநிலத்தின் முதலமைச்சர் மீது ஊழல் குற்றம் சாட்டி சிறையில் அடைக்காமல் விடவே மாட்டார்கள். இதன் காரணமாகவே டெல்லி மக்களிடையே மிகப்பெரிய செல்வாக்குடன் இருந்த என்னை கடந்த சட்டமன்ற தேர்தலில் தோல்வியடைய செய்துவிட்டார்கள். இப்போது என்னால் சட்டமன்றத்திற்கு கூட செல்ல முடியவில்லை. ஆம் ஆத்மி கட்சியை சேர்ந்த ஒரு எம்எல்ஏவை ராஜினாமா செய்ய வைத்து 6 மாதங்களில் அந்த தொகுதியில் என்னை போட்டியிட்டு வெற்றி பெற்று சட்டசபைக்குள் வருமாறு கூறுகிறார்கள். ஆனால் அப்படி மீண்டும் போட்டியிட்டால் வெற்றி பெற முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு இல்லை. அந்த அளவுக்கு என்னை மிகப்பெரிய ஊழல்வாதியாக்கி விட்டார்கள் என்று கூறியுள்ள அரவிந்த் கெஜ்ரிவால் தற்போது தமிழ்நாட்டில் டாஸ்மாகில் நுழைந்திருக்கும் அமலாக்கத்துறை இன்னும் என்னென்ன ஊழல் நடந்திருக்கிறது என்பதை இப்போதைக்கு வெளியிடவில்லை என்றாலும் எந்தெந்த வழிகளில் ஊழல் நடந்துள்ளது என்பதை கண்டிப்பாக கண்டுபிடித்திருப்பார்கள். முதல் கட்டமாக அதில் சம்பந்தப்பட்ட சிலரை விட்டு பிடிப்பார்கள் என்றாலும் அவர்களுக்கு தெரியாமலேயே அவர்களை கண்காணிப்பார்கள். காரணம், இதன் பின்னணியில் இருக்கும் பெரும் புள்ளிகள் யார் என்பதை அவர்கள் நோட்டமிடுவார்கள். அதனால் தமிழ்நாட்டிலும் தற்போது அதுதான் நடந்து கொண்டிருக்கும். முதல் கட்டமாக 1000 கோடி ஊழல் நடந்திருப்பதாக சொல்லியிருக்கும் அமலாக்கத்துறை இந்த ஊழல் பணம் யார் யாருக்கு போயிருக்கிறது என்பதை தான் அடுத்து கண்டுபிடிப்பார்கள். கண்டிப்பாக அவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் முக்கிய பொறுப்புகளில் இருப்பவர்கள் மீதுதான் சந்தேகம் வரும். அதனால் டெல்லியில் என்னையும் துணை முதலமைச்சரையும் கட்டம் கட்டியது போன்று அடுத்து தமிழ்நாட்டில் உங்களையும் உங்களது மகன் உதயநிதி ஸ்டாலினையும் கூட அவர்கள் கட்டம் கட்ட வாய்ப்பு உள்ளது. அதனால் மிகவும் எச்சரிக்கையாக இருங்கள். உங்களுக்கோ அல்லது உங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கோ டாஸ்மாகில் ஊழல் பணம் வந்திருப்பதை கண்டுபிடித்துவிட்டால் மொத்த பின்னணியும் வெளியில் கொண்டு வந்து விடுவார்கள். அதனால் மிகவும் எச்சரிக்கையாக இருங்கள். மத்திய பாஜக அரசை பொறுத்தவரை மதுபான ஊழல் விவகாரத்தை கையில் எடுப்பதே மீண்டும் அந்த கட்சியை ஆட்சிக்கு வரவிடக்கூடாது என்ற எண்ணத்தில்தான். அப்படித்தான் சத்தீஸ்கர், டெல்லி என்ற 2 மாநிலத்திலும் எடுத்தார்கள். இப்போது 3வதாக தமிழ்நாட்டில் மதுபான ஊழலை கையில் எடுத்திருக்கிறார்கள். அதனால் அடுத்த கட்டமாக என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம் என்று மு.க. ஸ்டாலினை தொடர்பு கொண்டு முன்னாள் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் உஷாராக இருக்குமாறு அட்வைஸ் கொடுத்திருப்பதாக அறிவாலய வட்டாரங்களில் கூறுகிறார்கள். இதன் காரணமாக மு.க. ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் மட்டுமின்றி ஒட்டுமொத்த கோபாலபுரமே கடுமையான அதிர்ச்சியில் உறைந்து போய் இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளன. நண்பர்களே, எடப்பாடி பழனிசாமிக்கும் செங்கோட்டையனுக்கும் இடையே மோதல் நடந்து வரும் நிலையில் நேற்று நடந்த ஒரு நிகழ்ச்சியில் பிரதமர் மோடியை செங்கோட்டையன் புகழ்ந்து பேசியிருப்பதை அடுத்து பாஜகவில் இணைவதற்கு அவர் தயாராகி வருவதாக அரசியல் வட்டாரங்களில் வெளியாகியுள்ள தகவல் மற்றும் மதுபான கொள்கை ஊழலை கையில் எடுத்துவிட்டதால் டெல்லி, சத்தீஸ்கரை போன்று தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வராமல் விடவே மாட்டார்கள், உங்களையும் சிறையில் தள்ளி விடுவார்கள் என்று மு.க. ஸ்டாலினுக்கு கால் பண்ணிய முன்னாள் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அதிர்ச்சி தகவல் கொடுத்திருப்பது குறித்த உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடவும். நன்றி, வணக்கம்.